வெல்கம் பேக் டு டெக்னிரன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணதில்ல. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo V20 Pro. இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மொபைல் லான்ச் ஆச்சு. ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். விவோல இப்பதான் நம்மளுக்கு லான்ச் ஆன இந்த Vivo V20 Pro தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் அண்ட் சின்ன ரிவ்யூ பார்க்க போறோம். கேமரா குவாலிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி டீடைலா, அதுக்கப்புறம் என்ன சிப் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Vivo V20 Pro. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் V20 ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5Gன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது 5G ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Vivo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செமையாகவே இருக்குது ஃபோன்லாம். அண்ட் அப்படியே நம்ம சைடில் வரலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து Vivo V20 ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே என்ன சைஸ், அதுக்கப்புறம் என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசஸர், எவ்வளோ ரேம், அதெல்லாம் நம்மளுக்கு பேக் சைடு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சைட்லேயும் இன்னொரு சைட்லேயும் Vivo V20 Pro அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே நம்மளுக்கு இன்னொரு V20 Pro அப்படின்னு இருக்கு. எடுத்தோடனே செமையாகவே இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில புக்லெட்ஸ் தான் இருக்கும். Vivo V20 Pro நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ளூ கலரில் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்லிப்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாரண்டி கார்டு அது இதுன்னு இருக்கும். சிம் எஜெக்டர் டூலும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருது. அண்ட் உள்ளுக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டிபியூ கேஸும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியில் செமையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹியர் வி கோ. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைலே இருக்குது. செமையாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கேமரா பாருங்க செமையாக இருக்குது, பல்ஜியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ சைடில் வச்சிடலாம். ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாவ், நம்பவே முடியல, ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்லலாம் எதுக்குமே ஹெட்ஃபோன் கொடுக்கல. இதில் ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அடாப்டர், அதாவது ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. செமையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 33 வாட்ஸுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ளாஷ் சார்ஜர் அப்படின்னு 2.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு பாக்ஸ்க்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாக்ஸ்க்குள்ளே இதுதான் கொடுத்துருக்காங்க. செமையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் ஹெட்ஃபோன் கொடுத்தது தான் ஒரு செம ஹைலைட்டு. கொடுத்த குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நம்ம இப்போ டக்குன்னு மொபைலை பூட்டப் பண்ணிட்டு மொபைலில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம மொபைலை பூட்டப் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. வா, செமையாகவே இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. லைட்டாக தான் வெயிட் இருக்குது. செமையாகவே இருக்குன்னே சொல்லலாம். நான் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஜாஸ் கலர் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த மிட் நைட் ஜாஸ் தான் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குன்னே சொல்லலாம். பின்னாடியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு Vivo 5G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமையாவே இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கலர் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு கலரும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கலரா செமையாவே இருக்கும். அவுட்டோருக்குலாம் கொண்டு போனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் பூட்டப் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்ல ஒரு சென்சார் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம நார்மலா கண்ணில் பார்த்தா தெரியாது. இது வந்து கேமரால வந்து கேப்சர் ஆயிருக்கு. இந்த மொபைல் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக இவங்களே ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படிங்கிற ஒரு செமையான கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பேனலுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைனீஸ் பிராண்ட் அப்படிங்கறனால இதுல அன்வான்டா அவ்வளோவா ஆப்ஸ் இல்லை. ஒரு சில ஆப்ஸ் தான் இருந்தது. நான் வாங்கினோடனே அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சில ஆப்ஸ் தான், ஒரு 5-6 ஆப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கினோடனே அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொன்னும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 3 சைட்ஸும் இன்சர்ட் பண்ணோம்னா முடிஞ்சது. அச்சோ, கூகுள் அக்கா ஆக்டிவேட் ஆட்டாங்க. அச்சோ அக்கா போங்க டாட்டா. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இதில் ஹோம் ஸ்க்ரீனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என் கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB ROM என்கிட்ட இருக்குது. இந்த இங்கே பாருங்கள் 8GB RAM அண்ட் 128GB ROM என் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க, சிம் ஸ்லாட்டும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10ல் இந்த மொபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்ட் 11 வந்துடும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இல்லை, ஆண்ட்ராய்ட் 11க்கான அப்டேட்டும் வந்துருச்சு. டிசம்பர் 1st வீக்லேயே வந்துருச்சு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்லாம் தாறுமாறாக இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு சைடு டெக்னிரன் வீடியோ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டும், இன்னொரு சைடு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டும் ஜாலியாக நீங்கள் இருக்கலாம். கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 620 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கேம்ஸுமே சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 11 இப்போ வந்துருச்சு. நீங்கள் யாராவது மொபைல் வாங்கினீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு குவாலிட்டியான மொபைலில் நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்த மாதிரியே ஒரு ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் எடுத்துட்டு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே எடிட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே இப்போ பார்க்கலாம் எந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்களே பார்க்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு ஃபோட்டோஷாப்பையும் உள்ளே இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் இதில் வீடியோலாம் எடுத்தீங்கன்னா வைங்க, நீங்கள் இதுலேயே கேலரியிலேயே நீங்கள் அப்படியே எடிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட ஆகாது, ஒரு நாள் பத்தாது, 2 நாள் ஆகும். 2 நாளாக உட்காந்து எடிட்டிங்லாம் செமையாகவே பண்ணலாம். இதுலேயே உட்காந்து கேலரியிலேயே உட்காந்து அந்த மாதிரி கேலரியிலலாம் அப்படியே எடிட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னே தான் சொல்லி ஆகணும். இங்கேயே வந்து பாருங்க என்னென்னமோ இருக்கு. அண்ட் ஃப்ரேமும் இதிலேயே செட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் ஹைலைட்டு. இங்க பாருங்க, நீங்க இந்த மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஃப்ரேம் செட் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு ஏதாவது டிசைன் செட் பண்ணணும்னா நீங்க இதுலயே ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்டேட் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. நார்மலாக எல்லா விவோ ஃபோனில் இருக்கிற மாதிரி ஃபன் டச் OS தான் இருக்குது. இதோ நீங்களே பார்க்கலாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு 11க்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ அப்டேட் பண்ணல, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் செமையாகவே இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் அவுட்டோரில் கொண்டு போய் வீடியோ எடுக்கணும், இல்லாட்டி ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை யூஸ் பண்ணணும்னா இந்த மொபைலில் செமையாகவே தான் இருக்குது. இதில் காமனான ஃபீச்சர்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் செமையாகவே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் இமேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நியூ இனோவேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. மொபைலுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட், மைக்கு அண்ட் சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட்டும் இதுலேயே இருக்குது. நானோ சிம் போர்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது, எதுவுமே இல்லை. அண்ட் மொபைலுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பராகவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டோர்லேயும் ஆகட்டும் அவுட்டோர்லேயும் ஆகட்டும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. டிசைன்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் கூட பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் இண்டோரில் அவுட்டோரில் செமையாகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதான் விவோ 5Gன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் 5G லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் செம்ம மாசாக இருக்கும், ஸ்பீடாகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765G அப்படிங்கிற ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சிப் தான் செமையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொபைலில் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8GB ரேமும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் வந்து எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னே சொல்லலாம், ஸ்பீடாகவே இருக்கும். அண்ட் இதில் ப்ளூடூத்தும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான லாங் லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியும் இருந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக காம்பேக்டாக தான் இருக்குது. 7.39 கிராம் திக்னஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராக்கு வரலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் அல்ட்ரா ஒயிட் ஷாட், மேக்ரோ ஷாட் அண்ட் டெப்த் ஷாட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அண்ட் 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மோனோ சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 44 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 மெகாபிக்சல் செகண்டரி கேமராவும் நம்மளுக்கு இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எடுக்கக்கூடிய வீடியோஸ், ஃபோட்டோ, இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கிம்பல் ஸ்டெபிலைசேஷன்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜூமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமராவில் மட்டும் இங்கே மோர்னு போனீங்கன்னா மோர்லேயே நம்மளுக்கு அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபோட்டோ,
ஃபோட்டோ ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் எல்லாமே நீங்கள் தாறுமாறாக எடுத்துக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் நிறைய போர்ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்லாம் ஒரு 5, 6, 8 டிஃப்ரெண்ட்டான நம்மளுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் பிளர் எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன். அதுலேருந்து சில இமேஜஸ் அண்ட் வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்லாம் செமையாகவே தான் இருக்குது. அண்ட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பொக்கேன் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் இந்த மொபைலில் HDRலாம் ஆன் பண்ணி ஃப்ளாஷ்லாம் ஆன் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். அண்ட் மேலேயே டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் வேணுமா அதுவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் HDR ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ரெசல்யூஷன் எந்த மாதிரி இருக்கணும், சைஸில் எந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப் டு 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இந்த மொபைலில் எடுத்த சில இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுத்தது Vivo V20 Proவில். ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ இந்த ஃபோன் மைக்கில் தான் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. கலர்ஸு, பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வைட் ஆங்கிளில் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோட ஆடியோ வீடியோ அப்புறம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸோட எடுத்துகிட்டு இருக்கிறது. நார்மல் கேமரா தான், ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறது, நார்மல் லென்ஸில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறது. பின்னாடி கலர்ஸு, என் ஃபேஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு இருக்கிறது, ஐ ஆட்டோ ஃபோக்கஸோட தான் எடுத்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பின்னாடி பேக்ரவுண்டு, கலர்ஸு எல்லாமே அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்னால் இந்த மாதிரி தான் உங்கள் ஐஸில் வந்து ஒரு மார்க் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மொபைலில் செல்ஃபிஸ் இல்லை வீடியோஸ் இல்லை ரியல் கேமரா இல்லை நார்மல் கேமராலலாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். டியூயல் ஸ்க்ரீன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே டைமில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவையும் அசஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அண்ட் பிக்சர் இன் பிக்சர்ஸ் டியூயல் வியூலாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த மொபைலில் எடுத்த சில ஃபோட்டோ அண்ட் வீடியோஸை மட்டும் நான் கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுவேன். கிட்டத்தட்ட 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் இந்த கேமராவில் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மொபைலோட வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 170 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 4000 mAhக்கான பேட்டரி இருந்தும் நம்மளுக்கு 170 கிராம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.183 Wh/kg தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸாக 34,990 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அமேசானில் அப்படியே ப்ரைஸ் ட்ராப் ஆகி ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு 29,990 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Vivo V20 Pro மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்காகட்டும், கேமராக்காகட்டும், ஹெவி யூசேஜுக்காகட்டும் எல்லாத்துக்குமே குவாலிட்டியே நல்லா இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராடக்ட் அதாவது Vivo V20 Proவை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் 2 லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் 1K சப்ஸ்கிரைப் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா டெக்னிரன் அஃபிஷியல்னு டைப் பண்ணி என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம சேனல்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் நியூ இயர் வரப்போது எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2021 ஆச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு அதாவது நியூ இயர் அப்ப நம்ம சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல நாம மீட் பண்ணலாம். இது டெக் நிரன், நான் நிரஞ்சன். பை.